Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா போன வீடியோல அலோ ப்ளவுஸ் வச்சு ஒரு நார்மல் லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்றதுன்னு பார்த்தோம். அதோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ப்ளவுஸ் துணியை எடுத்து ஒரிஜினல் பக்கம் நல்ல பக்கம் வந்து வச்சிட்டு அது மேலே வந்து லைனிங் பீஸை வச்சிட்டு கழுத்தில் நம்ம அளவு வரைஞ்ச அளவு மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரணும். போட்டுட்டு அது சென்டரில் வந்து கட் பண்ணி அந்த வேலை 1/4 இன்ச்சு வந்து 1/4 கைடு மட்டும் விட்டுட்டு மற்ற பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுங்க. அப்புறம் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் திருப்புற போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வளைஞ்சு கொடுக்கும். அப்போ தான் தையல் போடுறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். திருப்பிட்டு அது மேலே வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கோங்க. சில பேர் இதில் கேன்வாஸ் வச்சு அடித்து திருப்புவாங்க, சில பேர் வந்து பைப்பிங் வச்சு திருப்புவாங்க, இல்லைனா வந்து துணி கிராஸ் பீஸ் துணி கொடுத்து திருப்புவாங்க. இதை அடித்து திருப்பிட்டா ஈஸியாக முடிஞ்சிடும். ரொம்பவும் மொத்தமாகவும் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். அது மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் துணியை வந்து இழுக்காமல் இது பண்ணாமல் வச்சு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இல்லைனா சில நேரத்தில் வந்து அந்த இடத்துல சுருங்கிக்கிட்டு இழுத்துக்கிட்டு அது மாதிரிலாம் இருக்கும். அதனால் துணி இழுக்காமல் அந்த இடத்துல ரவுண்டு வர இடத்துல வந்து ஒரு கை மட்டும் வச்சு அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக் வந்து ஈஸியாக அழகாக ஈவனாக நிற்கும். இல்லைன்னா ரொம்ப உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ சுற்றிலும் ஸ்டிச் போட்டுக்கிறேன் நான். இது வந்து நான் தையல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் கீழே வந்து மடித்து அடிப்பேன். அப்போ தான் கொஞ்சம் கீழே வந்து மொத்தமாக இருக்கும். சில பேர் வந்து மேலாப்பில் அடித்து அப்படியே திருப்பிடுவாங்க. அது வந்து ரொம்ப மொத்தமான துணி, காட்டன் துணி அப்படின்னா வந்து உங்களுக்கு வைக்கிறது ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப லேஸாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் இது மாதிரி அடித்து இது மாதிரி கீழே மடித்து அடிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சைடில் எக்ஸஸ் ஆன பீஸ்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், பேக் பீஸ் முடிஞ்சிடுச்சு. ஒரு கட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதை வந்து திருப்பி 1 இன்ச்சுக்கு வந்து மடிச்சுட்டு அந்த 1/4 இன்ச்சு மடித்த தையலுக்கு மேலேயே வந்து ஒரு தையலை போட்டுக்கோங்க. ஒட்டி ப்ளவுஸில் வந்து மேக்ஸிமம் வந்து உங்கள் தையல் வந்து நீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வலிவு நெளிவு இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் ப்ளவுஸு. அவ்வளோதான், பிளாக் பீஸ் முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ ஸ்லீவு வந்து எடுத்துக்கிறோம். நான் எப்போவுமே பேக் முடிச்சதுக்கப்புறம் ஸ்லீவு முடிச்சிடுவேங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இல்லைனா ரொம்ப டைமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ப்ளவுஸ் துணியை எடுத்துகிட்டு ப்ளவுஸில் வந்து சென்டர் பாயிண்ட் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட லைனிங் பீஸை எடுத்து வச்சுட்டு அந்த மார்க் பண்ணியிருக்கிறதுலே அடித்து அப்படியே திருப்பிக்கிறேன். ரெண்டு கையையும் ஒரே டைமிங்கில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஈவனாகவும் இருக்கும். எதுலேயுமே ஏற்ற இறக்கம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணும் போது. இல்லைனா வந்து ஒன்று வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும், இல்லைனா ஒன்று கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது வந்து 2 கையுமே ஈவனாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அது மாதிரி தான் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் அப்படி தான். ஸ்டிச் பண்ணும்போது வந்து 2மே ஈவனாக இருக்க மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. திருப்பிட்டு நெஞ்சு அடித்து திருப்பிட்டு அது மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். படிமான தையல் போட்டுட்டு அது சுற்றிலும் தையல் போடுற மாதிரி தையல் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, ஸ்லீவ் முடிச்சாச்சுங்க. 2 சைடு ஈவனாக வச்சு சென்டர் கட் பண்ணிக்கோங்க.
ஸ்லீவில் வந்து குடஞ்சி கட் பண்ணிட்டு போகலாங்க. அந்த இடத்துலையுமே வந்து ஒரு ஆர்காத் போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ தான் முன்பக்கம் பின்பக்கம் வந்து எதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஆர்காத் பண்ணியிருக்க வந்து குடஞ்சி வெட்டியிருக்கிறது வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்துடும். குடையாமல் இருக்கிறது வந்து பேக் பார்ட்டில் வரும். ஸ்லீவ் முடிஞ்சிடுச்சுங்க. ஃப்ரண்ட் பார்ட் தைக்க போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ஒரிஜினல் பீஸை வந்து மேலே வச்சுட்டு அதுக்கு நல்ல பக்கம் வந்து லைனிங் பீஸை வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு அடிஷ்னல் பீஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து மொத்தமாக இருக்கும். பேக் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு பிரச்சனை கிடையாது. ஃப்ரண்ட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. குட்டி குட்டி ஆர்கட் போட்டுக்கோங்க. வரைஞ்சிருக்க இதுலேயே ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து வெட்டிட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. உள்ளே இருக்க எக்ஸஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அதை மடித்து ஒரு படிமான தையல் மட்டும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஃப்ரண்ட்டுக்கும் அப்படி தாங்க, இழுக்காமல் அப்படியே பொறுமையாக வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கழுத்து வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ப்ளவுஸில் எப்போவுமே வந்து வெளியில் தெரிகிற பார்ட் வந்து நெக் பார்ட்டு தான். அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிச்சஸ்லாம் நீட்டாக இருந்துச்சுன்னா ப்ளவுஸ் வந்து பார்க்க ஃபினிஷிங்காக இருக்கும். சுற்றிலும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எக்ஸஸ் ஆன பீஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து டாட் பிடிச்சிக்கோங்க. சென்ட்ரு பக்கெட் வந்து எடுத்துகிட்டு கீழே வந்து 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேங்க. கிராஸாக வச்சுட்டு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். உங்கள் வந்து கப்பு வந்து லூஸாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 3.5 இன்ச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிங்கன்னா வந்து அது கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து கப்பு வந்து லூஸ் கொடுக்கும். கீழே வந்து அகலம் வந்து 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1.25 வேண்டாம், 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்படி லூஸ் கேட்டாங்கன்னா அடுத்த டாட் மார்க் வந்து ஹூக் பீஸ் சைடு வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து சென்டரில் வந்து 2.25 இன்ச்சுக்கு மட்டும் ஒரு டாட் பிடிச்சிக்கோங்க. அதுலேருந்து 2 அடிச்சிங்கன்னா சென்டரில் வந்து ஒரு டாட் தனியாகவே விழும். அதை வந்து கையோட ஆம்கோலோட ஒரு 4 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணி அந்த இடத்துல ஸ்டிச் போட்டுக்கோங்க. 2 ஃப்ரண்ட் பீஸும் வந்து ஈவனாக இருக்கான்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸில் வந்து ஹூக் பட்டி வி பட்டி வைக்கும் போது வந்து ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கும். ஃப்ரண்ட் பார்ட்டும் முடிஞ்சிடுச்சுங்க. பேக் பார்ட்டோடு ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே வந்து ஃப்ரண்ட் பார்ட் முடித்ததுக்கப்புறம் பேக் பார்ட்டோடு ஸ்டிச் பண்ணிக்குவேன். லாஸ்ட்டில் தான் பட்டி வந்து நான் ஸ்டிச் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் ஜாயின் பண்ணியாச்சு. கப் ஷேப்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி எடுத்து விட்டு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து ப்ளவுஸோடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். எக்ஸஸ் ஆன பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்ட்ரு ஆர்காட் பண்ணதை வந்து ப்ளவுஸோட ஷோல்டர் ஜாயின்கிட்ட சென்டரில் வச்சுட்டு அளந்து பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் அந்த சென்ட்ரு ஜாயின்லேருந்தே ஸ்டிச் போடுறதா இருந்தால் கூட போடலாம். பிகினர்ஸ்க்கு அப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து அளந்து மட்டும் சைட்லேருந்தே ஜாயின் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. ப்ளவுஸோட பாதி வேலை முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளோதான். எக்ஸஸ் ஆன பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ளவுஸோட சைடு வந்து ஸ்லீவ் பாயிண்ட்டையும் ஈவனாக வச்சுட்டு சைடு பேக் பீஸே ஃப்ரண்ட் பீஸே வந்து ஈவனாக வச்சுட்டு பட்டி பீஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து கப் ஷேப்பை வந்து கொஞ்சம் தூக்கி விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும். இது மாதிரி மார்க் பண்ணி தைக்கும் போது உங்களுக்கு வந்து சைடு வந்து ஈஸியாக வந்து ஜாயின் பண்ணும் போது ஸ்லீவ் பாயிண்டில் வந்து ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கும். ஆம்கோல் வந்து ஈவனாக இருக்கும். இப்போ நான் பட்டி பீஸ் தைச்சிக்கிறேங்க. பட்டிக்கு வந்து லைனிங் வந்து டபுள் துணியாக அதே துணியில் டபுள் துணியாக எடுத்தாச்சு. ப்ளவுஸோட நல்ல பக்கம் வந்து வச்சுட்டு லைனிங்கை வந்து அதுக்கு மேலே பதிச்சுட்டு ஒரு 1.5 இன்ச்சு கிட்ட வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். படிமான தையல் போட்டுக்கிறேன். அந்த துணியை திருப்பி விட்டு அதுக்கு மேலே வந்து அழுத்தி ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன்.
அதுலேருந்து 1 இன்ச்சுக்கு மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து பட்டி வந்து சுருங்காமல் கீழே வந்து அப்படி கரெக்டாக நிற்கும், உடம்போடு ஒட்டி நிற்கும். இல்லைன்னா வந்து கீழே வந்து சுருங்கிக்கும். அப்படி சில பேர் வந்து மொத்தமாக எனக்கு பட்டி பீஸ் வேண்டாம் அப்படின்னுவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து அது மாதிரி பண்ண தேவை கிடையாது. இப்போ பட்டி பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளவுஸ் பார்ட்டையும் பட்டி பீஸையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட நல்ல பக்கத்தையும் பட்டி பீஸோட நல்ல பக்கத்தையும் வச்சு சென்டரில் வர டாட் பிடிச்சிருக்க இடத்துல மட்டும் டாட்டை லைட்டாக மடித்து விட்டுட்டு மேலாப்பில் வச்சுட்டு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதை எடுத்து விட்டுட்டு அது மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. உள்ளே அடித்த பக்கம் வந்து துணி வந்து விட்டுருப்போம்ல, அதை வந்து கீழ்ப்பக்கமாக பார்த்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் வந்து உங்களுக்கு மொத்தமாக இருக்கும், கரெக்டாக வந்து க்ரிப்பாக பிடிச்சி நிற்கும். அதுக்கு கீழே வந்து 1/4 கைடு மட்டும் தள்ளி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இவ்வளோதான், பட்டி ஜாயின் பண்ணியாச்சு. பட்டியோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ 2 பீஸும் வந்து ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து ஹூக் பட்டி வந்து வைக்கிறேங்க. ஹூக் பட்டி வந்து கீழே லைட்டாக மடித்து விட்டுட்டு பட்டி பக்கத்தில் வந்து மேலே வைக்கிறேன். 1/4 இன்ச்சு உள்ளே விட்டு தையல் போட்டுட்டு மேலே வரைக்கும் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் டபுளாக ஃபோல்ட் பண்ணி அது மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. எப்போவுமே இது பட்டி பீஸ் வந்து அடிக்கிறப்போ இழுக்காமல் தைச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கும். இல்லைனா வந்து ஹூக் பட்டி வந்து எப்போவுமே இழுக்காமல் தையிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபினிஷிங்லாம் இருக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. மேலே உள்ளே திருப்பி ஒரு படிமான தையல் மட்டும் போட்டுக்கோங்க. ஹூக் பட்டி முடிச்சாச்சு. இப்போ வி பட்டி. ஹூக் பட்டி வந்து நல்ல பக்கத்தை வச்சு கெட்ட பக்கம் திருப்பணும். வி பட்டி வந்து கெட்ட பக்கம் வச்சு நல்ல பக்கம் திருப்பணும். அதையும் 1/4 இன்ச்சு உள்ள துணியை விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு மேலே மடித்து விட்டுக்கோங்க. அது மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. டபுளாக ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் போட்டிங்கள ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்ட இடத்துலையே அது மேலே வச்சு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் உள்ளே தள்ளி தையல் போட்டுக்கோங்க. நான் இது வந்து இந்த ப்ளவுஸில் வந்து மிஷின்லேயே வந்து ஹூக் வைக்கிறனால அதுலேயே வந்து வி பட்டி வைக்கிறனால இப்படி வச்சுக்கிறேங்க. மேல் பக்கத்தையும் ஒரு மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் மார்க்கிட்டையும் அது மாதிரி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹூக்கு கரெக்டாக வரும். அவ்வளோதான், வி பட்டி ஸ்டிச் போட்டுக்கிறேங்க நான். வி பட்டியும் ஹூக் பட்டியும் முடிஞ்சிச்சுங்க. வி பட்டியும் ஹூக் பட்டியும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ ப்ளவுஸோட பேக் சைடு வந்து டாட் பிடிக்கலாம். ப்ளவுஸோட பேக் சைடை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 3.5 இன்ச்சுக்கு வந்து சென்டர்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. கீழேருந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து சென்டர் பாயிண்ட் எடுத்து ஒரு 1/4 இன்ச்சு கைடு மட்டும் விட்டுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ப்ளவுஸ் முடிஞ்சிச்சுங்க. இப்போ ப்ளவுஸோட அளவு ப்ளவுஸ் வச்சு இடுப்பையும் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சைடு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சுங்க. ப்ளவுஸோட சைடு பார்ட் வந்து ஈவனாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. கீழேயும் சரி மேலேயும் சரி ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ப்ளவுஸ் வந்து பார்க்க ஃபினிஷிங்காக நீட்டாக இருக்கும். உள்ளே எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கோங்க. 1 ஃபுட் அளவு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ப்ளவுஸ் ஃபினிஷிங் முடிஞ்சிடுச்சு. எக்ஸஸ் ஆன நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடு பீஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க.
அவ்வளோதாங்க ப்ளவுஸ் முடிஞ்சிடுச்சு. சைடு பாயிண்ட் வந்து ப்ளஸ் மாதிரி ஆம்கோலும் சைடு ஜாயிண்ட்டும் அது மாதிரி வந்துச்சுன்னா ப்ளவுஸிங் வந்து நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க ப்ளவுஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப